بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற இந்த பாடத்தில் ஒவ்வொரு செவ்வாய் புதன்கிழமையும் புகாரியுடைய தமிழாக்கத்தை பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் 62வது ஹதீஸை பார்த்து விட்டோம். இன்றைக்கி 63வது ஹதீஸை நம்ம பார்க்க இருக்கணும். 63வது ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், இதில் ஹதீஸுடைய கலை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கொண்டு வர்றார். 63வது ஹதீஸில் புகார் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், பல செய்திகளை இதில் கொண்டு வர்றார். அந்த செய்திகளை முதல்ல அறிந்து கொண்ட பிறகு வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸெல்லாம் தொகுக்கப்படுற புகாரி இமாமுடைய காலம் இருக்குல்ல, அந்த காலத்தில் எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு ஹதீஸ் அறிவிப்பதாக இருந்தால், புகாரி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்னா அவருடைய உஸ்தாதிட்ட கேட்டு தானே அறிவிக்கணும். புகாரி ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறார்னு கேட்டால், எனக்கு இந்த நபர் எனக்கு அறிவித்தார், அவருக்கு இந்த நபர் அறிவித்தார், அவருக்கு இந்த நபர் அறிவித்தார்னு சொல்லி அறிவிக்கிறாங்கள்ல. இந்த அறிவிக்கிறதை பொறுத்த வரைக்கும் அது சம்பந்தமாக சில விதிமுறைகளை, சில ஒழுங்குகள் இருக்கிறது என்று இந்த பாடத்துக்குள்ளே அவர் கொண்டு வர்றார். எப்படி கொண்டு வர்றாருன்னு கேட்டால், இப்போ நான் ஒரு ஹதீஸை நான் தான் ஒரு ஆசிரியர், நீங்கள் எல்லாம் மாணவராக இருக்கிறீங்க. அந்த மாணவருக்கு நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால், இன்னமல் அமால் பின்னியாத், எல்லா அமல்களும் எண்ணங்களை பொறுத்தது என்று நான் அறிவிக்கிறேன். அறிவித்தவனை என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்கிட்ட கேட்டுட்டு போய் நான் சொன்னதாக நீங்கள் அறிவிப்பீங்க. நான் தானே உங்களுக்கு சொன்னேன், இன்னமல் அமால் பின்னியாத்து நபி சொன்னதாக அவர் சொல்லி அவர் சொல்லி அவர் சொல்லி இவர் சொல்லி அவர் சொன்னார்னு நான் சொன்னதாக இறுதியாக நீங்கள் அறிவிப்பீங்க. ஏன்னு கேட்டால், நான் தான் இதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இது ஒரு வகை இருக்கிறது. இன்னும் சில என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மாணவர்களை சில ஹதீஸுகளை அறிஞ்சு வச்சுருப்பாங்க. அறிஞ்சு வச்சு என்ன செய்வாங்கன்றா, ஆசிரியர் உட்கார்ந்துருப்பார். ஆசிரியர்கிட்ட மாணவர் கேட்பார், இன்னமல் அமால் பின்னியாத்துன்னு அவர் ஒரு ஹதீஸை வாசிப்பார். ஆசிரியர் வாசிக்க மாட்டார், மாணவர் வாசிப்பார். ஆசிரியர் பேசாமல் கேட்டுக்கிட்டு இருப்பார். அப்போ அவர் பிழையாக இருந்தால் திருத்தி காட்டுவார். மாணவர்களை உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸை சொல்லுங்கம்பார். அவங்க ஒரு ஹதீஸை சொல்லுவாங்க. ஆசிரியர் என்ன செய்வார்னு கேட்டால், அதில் கரெக்ஷன் பண்ண மாட்டார். கரெக்ஷன் பண்ணலன்னு என்ன அர்த்தம், அவங்க சரியாக சொன்னாங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஆசிரியர் திருத்தருக்கு தான் உட்காந்துருக்கிறாரு. திருத்துவதற்கு இருக்கிற ஒரு ஆசிரியர் அந்த மாணவர்கள் ஒரு ஹதீஸை வாசிக்கும் பொழுது, அந்த ஹதீஸு உண்மையில் அப்படி ஹதீஸ் இருக்குதா இல்லையா, சரியாக வாசிக்கிறாரா, அறிவிப்பாளர் பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறாரா அப்படிங்கிறத செக் பண்ணுவது தான் அவர் ஆசிரியருடைய வேலை. ஆசிரியர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், இந்த மாணவர் வாசிக்கும் பொழுது பேசாமல் உட்காந்து கேட்டுட்ருக்கிறார். முடிஞ்சிருச்சு, அதோட பாடம் அன்றைக்கி முடிஞ்சிருச்சு. அடுத்த நாளைக்கு இந்த மாணவர் போய் இவர் எதை ஆசிரியர்கிட்ட வாசித்து சொன்னாரோ அதை அந்த ஆசிரியரை அறிவித்ததாக இவர் மக்கள்கிட்ட சொல்லுவார். இந்த ஹதீஸ் ஆசிரியர் அறிவிக்கவே இல்லை. இவர் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸை எனக்கு இந்த இன்னமல் அமால் பின்னியாத்துங்கிற ஒரு ஹதீஸை ரசூலுல்லாஹ் சொன்னதாக, இப்போ 62வது ஹதீஸை உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, மரத்தில் ஒரு மரம் இருக்கிறது, இலை உதிராது அப்படிங்கிற ஒரு ஹதீஸை ஆசிரியரை மாணவருக்கு சொல்வது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், மாணவரை இப்போ ஆசிரியர்கிட்ட சொல்லுவார், இப்படி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, இதை இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, இப்னு உமர்கிட்ட அந்த அப்துல்லா இப்னு தீனாருங்கிறவர் அறிவிக்கிறாரு, அவரிடமிருந்து சுலைமான் என்பவர் அறிவிக்கிறாரு அப்படின்னு அந்த லிஸ்ட்டை போட்டு அந்த மாணவர் என்ன செய்வார், ஆசிரியர்கிட்ட சொல்லுவார். ஆசிரியர் பேசாமல் கேட்டுட்ருப்பார். ஆசிரியர்னால் அந்த ஹதீஸ் கலையில் கரகண்ட ஒரு ஆசிரியர், அவர் பேசாமல் இருக்கிறாருன்னு வைங்க. அப்போ அந்த மாணவர் என்ன செய்வார்னா, அடுத்த ஜெனரேஷனுக்கு மக்களுக்கு அறிவிக்கும் பொழுது இந்த ஒரு ஹதீஸை அவருடைய ஆசிரியரை இவருக்கு சொன்னதாக போய் சொல்லுவார். ஆனால் உண்மையில் ஆசிரியர் சொல்லலை, ஆசிரியர் அங்கீகாரம் தான் பண்ணுறாரு. ஆசிரியர்கிட்ட இவர் ஹதீஸை வாசிக்கிறாரு, கரெக்டாக இருக்கிறனால பேசாமல் இருக்கிறார். எனக்கு இவர் சொன்னார், ஓகே கரெக்டு தான், எனக்கு அவர் சொன்னார், அது ஓகே தான், எனக்கு அவர் சொன்னார், ஓகே தான்ட்டு இவர் பேசாமல் இருந்துட்டார். இருந்தவொன்னு என்ன விளங்கிடுவார் அந்த மாணவர், நம்ம சரியாக தான் சொல்லியிருக்கிறோம், நம்ம சொன்ன மாதிரி ஒரு ஹதீஸ் இருக்கிறது, அது பிழையாக இருந்தால் நம்ம ஆசிரியர் சுட்டி காட்டியிருப்பார்,
நம்ம ஆசிரியர் சுட்டி காட்டலை அப்படின்னு விளங்கி கொண்டு இந்த மாணவர் என்ன செய்வார்னு கேட்டால் அவருடைய மாணவருக்கு போய் சொல்லும் பொழுது இந்த ஆசிரியரே அந்த செய்தியை சொன்னதாக அறிவிப்பார். எப்படி அறிவிப்பார்? எனக்கு எங்கள் ஆசிரியர் அந்த ஹதீஸை சொன்னார்கள்னு அறிவிப்பார். இப்படி அறிவிக்கலாமான்னா அறிவிக்கலாம். அதாவது இந்த ஆசிரியரே மாணவருக்கு பாடம் நடத்துகிறார்ல, அதையும் ஆசிரியர் சொன்னதாக அறிவிக்கலாம். ஆசிரியர் பாடம் நடத்த மாட்டார், மாணவர்களுடைய அவங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸை சொல்லுங்கன்னு கேட்பார். அந்த மாணவர்கள் தங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸை அறிவிப்பாளர் வரிசையோடு சொல்லுவார்கள். அது எல்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னு சொன்னால் பேசாமல் இருந்துக்கிடுவார். பேசாமல் இருந்தால் அதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் அவர்கள் பிழையாக சொல்லலை, சரியாக தான் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த ஆசிரியர் விளங்கிட்டு மௌனமாக இருந்துருவார். மௌனமாக இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால் இந்த மாணவர் கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு அர்த்தம், அங்கீகரிக்கிறார். இதுக்கு பிறகு இந்த மாணவர் போய் என்ன செய்வார்னு கேட்டால் அவர் பல மாணவர்களுக்கு இந்த பாடத்தை நடத்துவார். நடத்தும்போது என்ன செய்வார்னு கேட்டால் இவர் எந்த ஹதீஸை ஆசிரியர்கிட்ட அங்கீகாரம் வாங்கினாரோ அந்த ஹதீஸை ஆசிரியரை தனக்கு சொன்னதாக அறிவிப்பார். ஆசிரியர் ஏன்னா ஆசிரியர் தான் அங்கீகரிச்சிட்டார்ல, அங்கீகரிப்பதும் ஒருவர் அவராகவே அறிவிப்பதும் சமமானது தான். ஒரு ஆசிரியரே மாணவருக்கு ஒரு ஹதீஸை அறிவித்தாலும் ஒரே அந்தஸ்து தான். அல்லது மாணவர் ஆசிரியர்கிட்ட ஒப்புவிக்கும் பொழுது ஆசிரியர் அப்படி ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அதுவும் ஆசிரியரே சொன்ன மாதிரி தான் என்ற வகையில் இப்படி சொல்லலாம். இதுக்கு ஆதாரத்தை பின்னாடி இந்த பாடத்தில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டால், ஒரு முஹத்திஸ் என்றால் ஒரு ஹதீஸ்களை மேதையிடத்தில் போய் அவர் சொல்ல ஹதீஸை மாணவர்கள் மனப்பாடம் பண்ணி அறிவிப்பதும் சமமானது தான். மாணவர்களே ஒரு தெரிந்த ஹதீஸை ஆசிரியர்கிட்ட ஒப்புவித்து அவருடைய அங்கீகாரம் பெற்றார்கள் என்று சொன்னால் அந்த ஆசிரியர் சொன்னதாக அவர் புரிந்து கொள்ளலாம். அந்த ஆசிரியர் தனக்கு அறிவித்ததாக மக்கள் பொய் கிடையாது. இவர் ஆசிரியர் நெசமாக அறிவிக்கலை, உண்மையில் ஆசிரியர் அறிவிக்கலை. ஆசிரியர்கிட்ட இவர் அதை வாசித்து காட்டி அங்கீகாரம் தான் பெறுறார். அங்கீகாரம் பெற்றாலும் அது எதில் வரும்னு கேட்டால் அவரே சொன்னதாக வரும், எனக்கு அறிவித்தார் என்று சொல்லலாம்னு சொல்லி இப்படி ஒரு அதாவது இதுக்கு பேர் ஆசிரியர் முன்னால் படித்து காட்டுதல். ஆசிரியர் முன்னால் படித்து காட்டுவது அது கூடும், செல்லத்தக்கது தான். ஆசிரியர் சொன்னதாகத்தான் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்ற ஒரு பாடம். அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறாங்கன்னு கேட்டால் இந்த செய்தியில் மொத்தமாக விளங்கிக்கிட்டு அப்புறம் நீங்கள் வரிக்கு வரி வாசிச்சா உங்களுக்கு விளங்கும். அதாவது லிமாம் பின் சாலபான்னு ஒரு சஹாபி, அவர் ரசூல்லாட்ட வருவார். என்ன செய்வார்னு கேட்டால் அல்லாஹ் உங்களுக்கு என்னென்ன கடமையாக்கினான்னு கேட்டு ரசூல்லா அதை பதில் சொல்வது அப்படி இல்லாமல் இவராகவே ரசூல்லாட்ட என்ன செய்வார்னா கேட்பார். எப்படி கேட்பார்னு கேட்டால் இந்த 5 வேளை தொழணும்னு அல்லாஹ் தான் உங்களுக்கு சொன்னானான்னு கேட்பார். ரசூல் ஆமான்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளும் 5 வேளை தொழணும்னு நீங்கள் சொல்கிறீங்களே, இதை அல்லாஹ் தான் உங்களுக்கு சொன்னானான்னு இவர் கேட்குறாரு. ரசூல் ஆமாங்கிறாங்க. அப்போ இதே மாதிரி ஒன்று ஒன்றா கேட்பார். இந்த ரமலானில் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் தான் உங்களுக்கு சொன்னானா? ரசூல்லா ஒரு ஹதீஸ் சொல்ல மாட்டாங்க, ஆமான்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ரசூல்லா என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இவர் போய் மக்கள்கிட்ட என்ன செய்வார்னா ரசூல்லா சொன்னதை அறிவிப்பார். அதான் 5 வேளை தொழுகையை கடமையாக்கியதாக ரசூலுல்லா எனக்கு சொன்னார்கள்னு இவர் போய் அறிவிப்பார். உண்மையில் ரசூல்லா இவருக்கு சொல்லவே இல்லை. இவர் தான் ரசூல்லாட்ட கேட்பார். 5 வேளை தொழுகையை அல்லாஹ் தான் கடமையாக்கினானான்னு கேட்பார். ரசூல்லா ஆமான்னு சொல்லுவாங்க. நோன்பை அல்லாஹ் தான் கடமையாக்கினாங்கன்ற ஏதோ ஒரு வகையில் தெரிஞ்சுக்கிட்டு வர்றார் அவர். இந்த நோன்பு கடமை, ஜக்காத்து கடமை என்பதெல்லாம் வேறு ஆட்கள் மூலமாக அறிந்து கொண்டவராக ரசூல்லாவை பார்க்க வர்றார். என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நோன்பை ரமலான் மாதத்தில் அல்லாஹ் தான் கடமையாக்கினானா அப்படின்னு கேட்பார். ஆமாம்பாங்க ரசூல்லா. அப்புறம் அந்த ஹஜ்ஜை அல்லாஹ் தான் உங்களுக்கு கடமையாக்கியிருக்கிறானான்னு கேட்பார். ஆமாம்பாங்க. அப்போ ரசூல்லா அவர் கேட்ட எல்லா கேள்விக்கும் இந்த ஆமாம் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. இவர் போய் என்ன செய்வார், மக்கள்கிட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வேளை தொழுகையை கடமை இருப்பதாக எனக்கு சொன்னார்கள், நோன்பு கடமையாக்கியதாக எனக்கு சொன்னார். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால் இவர் ஒப்புதல் தான் வாங்குறார். இந்த லிமாம் இப்னு சாலபாங்கிற ஒரு சஹாபி ரசூல்லாவிடத்திலேருந்து அந்த செய்தியை பெறாமல் இவர் அறிந்து கொண்டதை ரசூல்லாட்ட கேட்டு இது அல்லாஹ் தான் உங்களுக்கு சொன்னானான்னு கேட்குறாரு. ஆமான்னு ரசூல்லா சொல்கிறாங்க.
ஆனால் இவர் என்ன செய்யணும், நான் இப்படி கேட்டேன், ரசூலுல்லாஹ் ஆமான்னு சொன்னாங்க, அப்படி அறிவித்தாலும் அது ஓகே தான். அப்படி அறிவிக்காமல் இவர் போய் மக்கள்கிட்ட எப்படி அறிவிப்பார்னு கேட்டால், ரசூலுல்லாஹ் எனக்கு சொன்னார்கள், ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் 5 வேளை தொழுகை என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரமலான் மாதம் நோன்பு வைக்கணும்னு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி இவர் மக்கள்கிட்ட அறிவிப்பார். இது பொய்யா? பொய் கிடையாது. ஒரு வகையில் பார்த்தா பொய் மாதிரி தான். ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லவே இல்லை. இவர் தான் ரசூலுல்லாஹ்ட்ட இது உண்மையா, இது உண்மையா, இது உண்மையான்னு கேட்குறாரு. ரசூலுல்லாஹ் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு ஆமாம் ஆமான்னு சொல்வாரையானால் அவரே தான் அந்த செய்தியை அறிவித்தார் என்று அர்த்தம். அதனால தான் அந்த இமாம் என்பவர் போய் என்ன செய்கிறார், அவருடைய சமுதாய மக்களுக்கு போய் ரசூலுல்லாஹ் இதை எல்லாம் எனக்கு சொன்னார்கள்னு அறிவிப்பார். இந்த ஆதாரத்தை வைத்து கொண்டு என்ன செய்கிறார், இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டுறாங்க. இந்த ஆதாரத்தை வைத்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், ஒரு ஆசிரியரிடமிருந்து ஒரு மாணவர் கல்வி கற்றல் 2 வகையில் இருக்கும். அந்த ஆசிரியரை அந்த ஹதீஸை மாணவருக்கு அறிவிப்பார், அது ஒரு வகை. ஆசிரியர் மாணவருக்கு அறிவிப்பாமல் மாணவர் அவர் கேள்விப்பட்ட ஒரு ஹதீஸை இப்படிலாம் ஒன்று இருக்குதான்னு கேட்கும்போது இவரும் தெரிஞ்சு வச்சுருப்பார் ஆசிரியரும். நீ கரெக்டாக தான் சொல்லியிருக்கிற, இவருக்கு அவர் சொன்னார் ஓகே, இந்த அவருக்கு இவர் சொன்னார் ஓகே, இந்த அவருக்கு இவர் சொன்னார் ஓகே, இதுதான் மெசேஜ் ஓகேன்றவார். இப்போ ஓகேன்னா என்னவாயிரும், இவர் அறிவித்தார்னு வந்துடும். அப்போ ஆசிரியர் மாணவருக்கு மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட கல்வி கற்றல் 2 வகையில் இருந்தது. ஒரு வகை தனக்கு தெரிந்த ஹதீஸுகளை ஆசிரியரே மாணவருக்கு அறிவித்தல் என்று ஒரு வகை. இன்னொரு வகை மாணவர்கள் தனக்கு தெரிஞ்ச ஹதீஸுகள் சரியா என்று சோதித்தறிவதற்காக ஆசிரியர் முன்னால் அதை படித்து காட்டுவார்கள். படித்து காட்டி ஆசிரியர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று சொன்னால் அந்த ஆசிரியரை இவருக்கு சொன்னதாக எடுத்துக்கொள்வார்கள். அந்த ஆசிரியர் அந்த ஹதீஸ் என்ன செய்கிறாரு, எனக்கு இந்த ஆசிரியர் இதெல்லாம் சொன்னார் அப்படின்னு எடுத்துக்கொள்வார். இப்படி எடுத்துக்கொள்வது அது ஹதீஸ் கலையில் உள்ளது தான், அப்படியும் சொல்லலாம். ஆசிரியர் சொல்லாமல் இருந்தால் கூட நாம் சொல்வதை ஆசிரியர் அங்கீகரித்து கொண்டார் என்று சொன்னால் ஆசிரியரே எமக்கு சொன்னார் அப்படின்னு அறிவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதே மாதிரி வேறு என்னென்னலாம் சொல்கிறாருன்னு தெரிஞ்ச பிறகு அந்த வார்த்தைக்கு வார்த்தை வாசியை தான் உங்களுக்கு அர்த்தம் விளங்கும். அதுக்காக தான் இது முதல்ல விஷயத்தை சொல்லிவிட்றேன். அடுத்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால், மாலிக் இமாம் என்ன செய்கிறாருன்னா இதுக்கு ஒரு ஆதாரத்தை காட்டுறாரு. என்ன ஆதாரம் காட்டுறாருன்னு கேட்டால், ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு என்ன செய்கிறாருன்னா இதை எழுதி கொடுத்துட்றாரு. ஒரு மனிதர் நான் ஒரு மனிதர் ஒரு ஆள்கிட்ட நான் கடன் வாங்கியிருக்கிறேன். கடன் வாங்கினதை என்ன செய்கிறேன், நான் இந்த நபரிடமிருந்து இத்தனாம் தேதி இவ்வளோ ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எழுதி நான் பேப்பரை கொடுத்துட்டேன். யார்கிட்ட கொடுத்துட்டேன், யார்கிட்ட நான் கடன் வாங்கினேனோ அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் போய் என்ன செய்கிறாருன்னா மக்கள்கிட்ட அதை வாசிக்கிறார். எப்படி வாசிக்கிறாரு, நானே போய் மக்கள்கிட்ட அதை சொல்லலை, நான் எழுதித்தான் கொடுத்துருக்குறேன். நான் என்ன செய்கிறேன்ட்டு கேட்டால், இஸ்மாயிலுடைய மகன் அப்துல் காதிர் என்பவர் இடத்துல நான் இத்தனாம் தேதி ஒரு 10,000 ரூபாய் வாங்கியிருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்னு நான் எழுதி கொடுக்குறேன். எழுதி கொடுத்தேன், நான் போய் மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். இவர் கொண்டு மக்கள்கிட்ட வாசிப்பார். எப்படி வாசிப்பார், எனக்கு இந்த ஆள் 10,000 ரூபா தரணும், இந்த அருக்கு அவர் எழுதி தந்த வாசகம்னு வாசிப்பார். இதை வாசித்தவொன்னு என்ன செய்வாங்க, அந்த மக்கள்லாம் கரெக்டு தான் ஆனால் ஏற்றுக்கொள்வார்கள். அப்போ தான் எழுதி கொடுத்துருக்காருலப்பா வர என்ன அப்படின்னு கேட்பார்கள். அப்போ ஒருத்தர் எழுதி கொடுத்ததை இன்னொருத்தர் வாசிப்பார் என்று சொன்னால், அந்த எழுதினாரில் ஒரு ஆள் அந்த கொடுத்தாரில் கடிதம் அவரே மக்கள்கிட்ட வாசித்ததுக்கு என்ன அர்த்தமோ அதே அர்த்தம்தான் அவர் கடிதத்தை மற்றவர்கள் வாசித்து காட்பதற்கும் வரும். ஒரு கடிதத்தை உங்களுக்கு ஒருத்தர் கடிதம் எழுதுகிறாருங்க, அந்த கடிதத்தை அவர் எழுதாமல் நேரவே வந்துடுறாரு சபைக்கு. அந்த கடிதத்தில் உள்ள விஷயத்தையெல்லாம் அவரே மக்கள் மத்தியில் சொல்கிறார். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னென்னு கேட்டால், அவர் நேரம் வரமாட்டார். அவர் என்ன சொல்ல நினைக்கிறார் அதை எழுதி உங்கள்கிட்ட தந்துடுவார், நீ போய் வாசி காட்டியேம்பார். நீங்கள் போய் என்ன செய்வீங்க, நான் மக்கள்கிட்ட போய் நான் இவரை போய் பார்த்தேன், அவர் இந்த மாதிரி எழுதி தந்திருக்கிறாரு, நான் இன்னாரிடம் இவ்வளோ ரூபா கடன் வாங்கியிருக்கேன் எழுதி தந்திருக்கான்னு வாசிப்பார். வாசித்து அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த கடன் வாங்கினவரே மக்கள் மத்தியில் ஒப்புதல் வாக்குமூலம் தருகிறார் என்று அர்த்தம். ஒருத்தர் எழுதி கொடுப்பதும் சரிதான், நேரடியாக வாயால் மொழிவதும் சரிதான், ரெண்டும் சமம்தான். இது ஒரு வகை. அதாவது ஒரு வகை என்னன்னு கேட்டால், ஒரு ஹதீஸை ஆசிரியரை மாணவருக்கு அறிவிக்காமல் மாணவர் ஆசிரியர் முன்னாடி வாசித்து காட்டி ஆசிரியருடைய ஒப்புதலை பெறுவது ஒரு வகை.
இப்படி பெற்றாலும் அந்த ஆசிரியர் பெயரில் அவர் அறிவிக்கலாம். இது ஒரு வகை. இன்னொரு வகை என்னன்னு கேட்டால், ஒருவர் என்ன செய்கிறாரு, ஒரு ஆசிரியர் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஹதீஸை உங்களுக்கு அறிவிக்காமல் எழுதி தந்துடுறாரு. எப்படி தந்துடுறாரு? ஹத்தசனா இஸ்மாயில் ஹத்தசனா மூசா அப்படின்னு சொல்லிட்டு கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு ஒரு ஹதீஸ் எடுத்து உங்கள் கையில் தந்துடுறாரு. உங்கள்கிட்ட ஒரு வாசிச்செல்லாம் காட்டலை, உங்கள்கிட்ட பேப்பரை தான் தர்றாரு. நீங்கள் போய் மக்கள்கிட்ட என்ன செய்கிறீங்கன்னு கேட்டால், இந்த ஆசிரியர் சொன்னார்னு வாசி காட்டுறீங்க. அப்போ அதுக்கு என்ன அர்த்தமாகும்னு கேட்டால், அந்த ஆசிரியர் நேரடியாகவே அந்த மக்கள் மத்தியில் சொன்னால் அதனுடைய தகுதி என்ன தகுதியில் இருக்குமோ அந்த தகுதியில் தான் ஒருவர்கிட்ட எழுதி கொடுக்குறதும் இருக்கும் அப்படின்னு சொல்லி மாலிக் இமாம் வந்து செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு பாடத்தில் வாய்மொழியாக அறிவிப்பது மட்டும் அவருடைய ஹதீஸ் கிடையாது, அவர் எழுதி கொடுக்குறதும் ஹதீஸாக இருக்குது. புகாரியே இருக்குன்னு வைங்களேன். புகாரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு ஹதீஸை அறிவிக்கிறதுக்கு பதிலாக இந்தா இதில் 10 ஹதீஸ் இருந்தால் படிச்சுக்க அப்படின்னு கையில் தந்துடுறாரு. அவர் உங்களுக்கு அதில் உள்ள வாசிதெல்லாம் காட்டலை. நீங்கள் புகாரி காலத்தில் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு வச்சுக்கிடுவோம். நீங்கள் புகாரிட்ட மாணவராக உட்காந்துருக்கிறீங்க. புகாரி என்ன பண்ணுறாருன்னு கேட்டால், ஒரு 10 ஹதீஸு கொண்ட ஒரு பேப்பரை எடுத்து, இதில் 10 ஹதீஸ் இருக்குது, இதை படிச்சுக்க, இது நான் சொன்ன ஹதீஸ் இதுதான் அப்படின்னு கையில் தந்துட்டார். அதில் உள்ள எந்த ஒரு வாசகத்தையும் அவர் உங்களுக்கு படித்து காட்டவே இல்லை. அதை நீங்கள் படித்து என்ன செய்கிறீங்க, மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது புகாரி சொன்னான்னு அறிவிக்கிறீங்க. இப்படி அறிவிக்கலாமா? தாராளமாக அறிவிக்கலாம். ஒருத்தர் அவராக வந்து வாயினால் சொன்னால் என்ன, எழுதி தந்தா என்ன? ஒரு வாயினால் சொல்வதும் அவர் எழுதி தருவதும் என்னவானது, சமமானது தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த தலைப்பில் கொண்டு வர்றார். புகாரி இமாம் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அதை கொண்டு வர்றார். அதே மாதிரி வந்து இன்னும் சில விஷயத்தை உதாரணம் காட்டுறாங்க. என்ன உதாரணம் காட்டுறாங்கன்னா, ஒரு குரான் ஓதுகிறோம். குரான் ஓதும் பொழுது குரானை எப்படி ஓதுவது, எந்த உச்சரிப்பில் ஓதுவது என்பதை வந்து ஒரு ஆசிரியர்கிட்ட நான் கற்றுருக்கிறேன். கற்றுருக்கும் போது என்ன செய்வேன்ட்டா, அவர் என்ன செய்வார், ஒரு ஆசிரியர் முன்னாடி நான் போய் என்ன செய்வேன், குரானை ஓதி காட்டுவேன். அவர் குரானுடைய கிராத்து அந்த விஷயம்லாம் அறிந்தவராக இருப்பார். நான் ஓதி காட்டுறதை என்ன செய்வார், அந்த அறிஞர் வந்து திருத்தம் செய்ய மாட்டார். கரெக்டாக தான் இருக்குது, சரியாக ஓதிட்ட அப்படின்னு ஒரு மௌனம் காத்துட்டாருன்னு வைங்க. நான் போய் என்ன செய்வேன்னு கேட்டால், எங்கள் உஸ்தாத் எனக்கு இப்படி தான் ஓதி தந்தாங்கன்னு சொல்லுவேன். அவர் ஓதியை தந்திருக்க மாட்டார். நான் ஓதி தந்ததை அவர் வந்து அக்செப்ட் பண்ணியிருப்பார். அதாவது அப்ஜெக்ஷன் பண்ணாமல் இருந்திருப்பார், ஆட்சேபம் செய்யாமல் இருப்பார். அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவரே தான் ஓதி தந்தார் என்று அர்த்தம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த பாடத்தில் என்ன செய்கிறாரு, அவர் கொண்டு வர்றார். அதே மாதிரி என்னென்னு, ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், அது வந்து இஜாசத்து வேணும் முக்கியமாக. அது இதில் வரல, வேறு படத்தில் வரும். இப்போ வந்து நான் வந்து இது ஒரு சின்ன கித்தாப்புன்னு வச்சுக்கிறேங்க. இதில் ஒரு 50 ஹதீஸ் நான் எழுதி வச்சுருக்கிறேன். எழுதி நான் டேபிளில் வச்சுட்டு நான் வெளியே போயிட்டேன். நீங்கள் எல்லாம் மாணவர் 10 பேர் இருக்கிறீங்க. நீங்கள் அந்த பேப்பரை எடுத்துக்கிட்டு போய் நான் சொன்னேன்னு அறிவிக்கக்கூடாது. ஏன்னு கேட்டால், நான் எழுதி வச்சுருக்கிறது திருத்தம் பண்ணுறதுக்கு எழுதி வச்சுருப்பேன், கரெக்ஷன் பண்ணுறதுக்கு எழுதி வச்சுருப்பேன், இது ஏதோ ஒரு குறிப்பு ரெஃபரன்ஸுக்காக நான் எழுதி வச்சுருப்பேன். இது எல்லாம் கரெக்டுன்னு சொல்லி நான் எழுதி வச்சுருக்க மாட்டேன். அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட பர்மிஷன் கொடுத்தா தான் நீங்கள் சொல்லணும். நான் எழுதி வைத்திருக்கிற ரஃபாக நான் எழுதி வைத்திருக்கிற ஒரு விஷயத்தை வந்து என் டேபிளில் இருப்பதை ஒரு மாணவர் எடுத்துக்கிட்டு போய், நான் தான் புகாரின்னு வச்சுக்கிறோமே, நான் டேபிளில் வச்சுருக்கிறேன், எனது புகாரி என்ற மாணவராக இருக்கிறவரை எடுத்துகிட்டு போய் புகாரி இமாம் சொன்னார்கள்னு அதை வாசி காட்டினார்னா பெரிய பிழையாயிரும். ஏன்னு கேட்டால், நான் அதில் தவறு இருக்கா சரியாக இருக்கான்னு பார்க்குற கூட நான் நோட்ஸ் எழுதி வச்சுட்டு இருந்திருப்பேன். நான் குறிப்புக்காக எழுதி வச்சு ஃபினிஷ் பண்ணி எழுதியிருக்க மாட்டேன். ஒரு மனிதன் வந்து ஃபினிஷ் பண்ணுற நிலையிலையும் சிலது எழுதி வச்சுருப்பான். ரெஃபரன்ஸுக்காக சில குறிப்புகளை இதை பற்றி நம்ம தேடணும், இதை பற்றி நம்ம ஆய்வு செய்யணும் என்பதற்காக சில குறிப்புகளை வைத்திருப்பான். அதனால் ஒரு மனிதனுடைய எழுத்தை வந்து அவர் பர்மிஷன் கொடுத்த பிறகு நீங்கள் போய் அறிவித்தா தான் அவர் பேரை நீங்கள் அறிவிக்கணும். இல்லை நான் அவரோட வச்சுருந்தார், ஒரு கித்தாபில் வச்சுருந்தார், நான் பார்த்தேன்னு அறிவிக்கக்கூடாது. கித்தாபை வச்சுருப்பார். அவர் என்னத்துக்கு வச்சுருந்தார், அதை ஏற்றுக்கிட்டு வச்சுருந்தாரா, திருத்தம் பண்ண வச்சுருந்தாரா? உனக்கு அவர் அறிவிக்கலையில, உனக்கு அறிவிக்கவும் இல்லை, உனக்கு அனுமதியும் தரலை. அப்படிங்கிற வகையில் அந்த முஹத்தீஸ் என்ன செய்யணும்னு கேட்டால், அவர் வந்து இஜாசத்து கொடுக்கணும், அனுமதி கொடுக்கணும். அனுமதி கொடுக்காமல் என்ன செய்யக்கூடாது, அவர் தரக்கூடிய பேப்பரை கலவாண்டு போய் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய, அதாவது இப்போ பார்க்குறது 63வது ஹதீஸ் இருக்குல்ல,
63வது ஹதீஸ் சம்பந்தப்பட்ட பாடத்துக்கு தான் உங்களை விஷயத்தை முன்னுரையில் கொண்டு வர்றார். 63வது ஹதீஸ் பின்னாடி ரொம்ப பின்னாடி வரப்போகுது. அந்த ஹதீஸுக்கு போவதற்கு முன்னாடி கொண்டு போட்டு பல விஷயங்களை, ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை, ஹதீஸ் துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை புகார் என்ன செய்கிறாரு, கொண்டு வந்திருக்கிறார். இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ இந்த வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் பார்ப்போம். பாபு மாஜா ஃபில் இல்மி, கல்வி சம்பந்தப்பட்ட செய்திகள் குறித்த பாடம். அதாவது ஜா என்றால் வந்தாண்டு அர்த்தம். கல்வி சம்பந்தமாக வந்திருக்கின்ற விஷயங்கள் பற்றிய பாடம்னு இந்த வருதல்ங்கிற வார்த்தையை அரபியில் போடுவாங்க. மா ஜா ஃபில் உலுவி, உழுவை பற்றி வந்திருக்கக்கூடிய பாடம்னா அது தமிழுக்கு நல்லா இல்லை. வந்திருக்குன்னு அர்த்தம்னா அறிவிக்கப்படுற அர்த்தம். அதான் அரபியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், உழு சம்பந்தமான ஒரு ஹதீஸ் இருக்குன்னு வைங்களேன், ஒரு 10 ஹதீஸ் போட்டிருக்கிறாரு. அதுக்கு என்ன தலைப்பு கொடுப்பாருன்னு கேட்டால், உழு சம்பந்தமாக மா ஜா ஃபில் உலுவி, உழு சம்பந்தமாக வந்திருக்கும் பாடம்னு போட்டிருப்பார். அந்த வந்திருக்கும் பாடம் என்று நம்ம தமிழ் மொழியில் அப்படி சொல்ல மாட்டோம், பதிவு செய்யப்பட்டவைன்னு சொல்லுவோம். அப்போ வந்திருக்கிறது என்று தான் அரபியில் போடுவாங்க. நம்ம அதையே மொழிபெயர்த்து சொன்னோம்னா தமிழுக்கு தூரமாக போயிடும். தமிழில் அந்த ஒரு நடை கிடையாது. அதனால் என்ன செய்யணும்னா, பாபு மாஜா என்று சொன்னால் மா ருவியன்னு வச்சுக்கிறோங்க. மா ருவிய ஃபில் இல்மி, கல்வி சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டவைகள் குறித்த பாடம். பாபு என்றால் பாடம், மாஜா என்றால் அல்லது ஜா, வந்திருக்கிறதே. அந்த வந்திருக்கிறன்னு அது நம்ம நோக்கி வரவா போகுது. அந்த ஹதீஸுக்கெல்லாம் நம்ம நோக்கி வரவுலாம் போகிறது கிடையாது. அவங்க அந்த பாஷையில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அரபியர்கள் என்ன செய்கிறாங்க, மாஜா ஃபில் இல்மி, கல்வி சம்பந்தமாக வந்திருக்கும் பாடம்னு அவங்க போடுவாங்க. நம்ம வந்திருக்கும் பாடம்னு சொல்லுவது தமிழில் சொன்னால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு நடையாக தெரியும். அப்போ என்ன நம்ம தமிழில் அர்த்தம் செய்யணும்னு கேட்டால், கல்வி சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டவை, கல்வி சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டவை குறித்த பாடம், இப்படி தான் நம்ம தமிழில் சொல்லுவோம். அப்போ பாபு மாஜா ஃபில் இல்மி, கல்வி சம்பந்தமாக வந்திருக்கும் பாடம். வந்திருக்கும் பாடம்னு சொல்வது தமிழுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. நேரடி அர்த்தம் தான். நேரடி அர்த்தம் சொல்லிவிட்டு அது கருத்து என்ன, மாஜா ஃபில் இல்மின்னா மா ருவிய ஃபில் இல்மி, இல்மு சம்பந்தமாக கல்வி சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டிருப்பவை குறித்த ஒரு பாடம். கல்வி கற்றல் இருக்குல்ல, அது குறித்து உள்ள பாடத்தை நான் இதில் கொண்டு வர போகிறேங்கிறார். மேலும் ஓ கவுலிஹி தாலா, அல்லாஹ்வுடைய வசனம் பற்றிய பாடம். கவுலுனா சொல்லு, வசனம்னு அர்த்தம். ஓ கவுலிஹி தாலா, அல்லாஹ்வுடைய வசனம் குறித்த பாடம். என்ன வசனம்னு கேட்டால், ஓ குர் ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வியை அதிகமாக்கி கொடு என்று சொல்வீராக. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு கல்வி அதிகமாக்கி கொடு. தாகாண்டா 20வது சூறாவில் 114வது வசனத்தில் இந்த வாசகம் வருகிறது. இதை பற்றிய பாடம், கல்வி அதிகமாக்கித்தா என்று அல்லாஹ் சொல்கிறான்ல, அது குறித்த பாடம்ங்கிறார். இந்த பாடத்துக்கு 2 விஷயத்தை போடுறார். மாஜா ஃபில் இல்மி, கல்வி குறித்து அறிவிக்கப்பட்ட செய்திகள் குறித்த ஒரு பாடம். ஓ கவுலிஹி தாலா, அல்லாஹ்வுடைய வசனம் குறித்த ஒரு பாடம். எந்த வசனம், ஓ குர்ரப்பி ஜித்னி இல்மா, குர்ரப்பி ஜித்னி இல்மா என்ற வசனம் குறித்த ஒரு பாடம். அந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம், குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி என் இறைவா, ஜித்னி இல்மா எனக்கு இல்ம அதிகமாக்கி கொடு. ஜிதி என்று அம்ரு ஏவல் முன்னிலை. அப்போ ஜித்னி எனக்கு அதிகமாக்கி கொடு, இல்மன் இல்மை எனக்கு அதிகமாக்கி கொடு என்று நபியை நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற வசனம் குறித்த ஒரு பாடம். இது சம்பந்தமான விஷயத்தான் சொல்ல போகிறேன்றார். அதுக்கடுத்து அல் கிராத்து ஒல் அருளு அலல் முஹத்திசி, அதாவது முஹத்திஸ் என்றால் உஸ்தாது, ஹதீஸ்களை அறிஞர், ஒரு ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர். அப்போ முஹத்திசி, ஹத்தசன்னா அறிவித்தான், முஹத்திஸ் என்றால் அறிவிப்பவர், ஹதீஸை அறிவிப்பவர். இந்த உஸ்தாதுகளை எல்லாம் முஹத்திஸும்பாங்க. இப்போ நான் ஒரு ஹதீஸ்களை பாடம் நடத்துகிறேன்னு வைங்களேன், எனக்கு பேர் முஹத்திஸ், என்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் என்னை முஹத்திஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ முஹத்திஸுக்குன்ற என்ன அர்த்தம்னு கேட்டால் ஆசிரியர்னு வச்சுக்கிறோங்க. அல் கிராத்து, கிராத்து என்றால் அதாவது வாசித்து காட்டுவது,
ஒல் அருளு எடுத்து காட்டுவது, அலல் முஹத்திசி ஆசிரியருக்கு எடுத்து காட்டுவது, ஆசிரியர்கிட்ட இவங்களுக்கு தெரிஞ்ச பாடத்தை எடுத்து காட்டுவது, இவங்களுக்கு காட்டுவது பற்றிய பாடம். இது ஒரு பாடம். இந்த பாடத்தில் என்னென்னா வரப்போகுதுன்னு கேட்டால், ஒரு ஆசிரியர்கிட்ட போய் அவர் சொல்வதை நம்ம கேட்குறதுக்கு பதிலாக நமக்கு தெரிஞ்சதை அவர் முன்னாடி வாசித்து காட்டி ஒப்புதல் பெறுவது. அல் கிராத்து, கிராத்துனா ஓதுதல், ஒல் அருளு எடுத்து காட்டுதல். கிராத் என்றால் ஓதுதல், அருளு என்றால் எடுத்து காட்டுதல். யாருக்கு எடுத்து காட்டுதல்? அலல் முஹத்திசி ஹதீஸ் கலை அறிஞரிடத்தில், ஒரு உஸ்தாதிடத்தில், ஹதீஸ் பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரிடம் போய் ஒரு ஹதீஸை வாசித்து காட்டுவது, அவற்றை எடுத்து காட்டுவது குறித்த ஒரு பாடம். இந்த விஷயத்துக்கெல்லாம் எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணுங்கிறத இந்த பாடத்தில் அவர் சொல்ல போகிறார். அதுக்கடுத்து ஒரு அல் ஹசனு, ஹசன் என்று முட்டையாக வந்தாலே ஹதீஸ் நூல்களில் ஹசன் பசரிங்கிறவர். ஹசன்னா ரசூலுல்லாஹ்வுடைய பேரப்புள்ள ஹசன் அவர் கிடையாது. ஹதீஸ் கிதாபில் ஹசன் வறுமையானால் ஹசன் பசரின்னு ஒரு பெரிய ஒரு ஸ்காலர் இருந்தார். அவரை குறிக்கும்போது ஹசன் முட்டையாக சொன்னாங்கன்னா ஹசன் அவர் தான். ஒரு அல் ஹசனு, ஹசன் பசரி. ரா என்றால் ரான்னா பார்த்தான்னு அர்த்தம். அதே ரா என்பதற்கு கருதினார் என்ற அர்த்தமும் இருக்கிறது. கல்வி சம்பந்தமாக வரும்போது ரான்னு சொன்னால் அவர் கருதினார். ஒரு பொருளை சூரியனை பார்த்தார்னா சூரியனை போய் கருத முடியாது. ரஅல் ஹசனு ஷம்ஸ, சூரியனை ஹசன் பார்த்தார்னா அங்கே பார்த்தார்னு அர்த்தம் செய்யணும். பார்க்கறது சம்பந்தமான செய்தியை பேசும் பொழுது வந்தால் ரா என்பதற்கு பார்த்தார்னு அர்த்தம். ஒரு மெசேஜை பற்றி, ஒரு சிந்தனையை பற்றி, ஒரு கருத்தை பற்றி சொல்லும்போது ரான்னு சொன்னாங்கன்னா அவர் கருதினார் என்று அர்த்தம். இந்த இடத்துல ரா இல்மு சம்பந்தமாக வர்றதுனால கருதினார். ஒரு அல் ஹசனு, ஹசன் கருதினார், ஹசன் பசரி கருதினார். ஒரு சௌரி, சௌரின்னா சுஃபியான சௌரி. சுஃபியான் ஒருத்தர் இருந்தார். சுஃபியான்கிறவர் சுஃபியான்கிற பேரில் 2 பேர் இருந்தாங்க. சுஃபியான் இப்னு உயைனான்னு ஒருத்தர் இருந்தார், சுஃபியானு சௌரின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் சௌரின்னு முட்டையாக போட்டாங்கன்னா சுஃபியான் சௌரி. அப்போ ஒரு சௌரி, சௌரியும் கருதினார். அதாவது ஒரு அல் ஹசனு, ஹசனும் கருதி இருக்கிறார். ஓ சௌரி, சுஃபியான சௌரியும் கருதி இருக்கிறார். ஓ மாலிக்குன்னு முட்டையாக மாலிக்குன்னு போட்டிங்கன்னா மாலிக் இமாம், மாலிக் இப்னு அனஸ். அனஸும் மாலிக் இல்லை, மாலிக் இப்னு அனஸ். ஆனால் இவரோட வாப்பா பேர் அனஸ். அப்போ மாலிக் இமாம் அவர்களும் என்ன செஞ்சாங்க? 3 பேர் கருதினார்கள். ஒரு ஆள் ஹசனு, ஹசன் கருதினார். ஓ சௌரியு, சௌரிங்கிறவர் கருதினார். ஓ மாலிக்குன், மாலிக் என்பவர் கருதினார். என்னத்தை கருதினார்னு கேட்டால் அல் கிராஅத்த ஜாயிசத்தன், கிராஅத்து இருக்கிற நம்மளை ஆசிரியருக்கு ஓதி காட்டுதல், எடுத்து காட்டுதல், அது செல்லத்தக்கது என்று சொல்லியிருக்கிறார், கருதி இருக்கிறார்கள். ஒரு ஆசிரியர்கிட்ட போய் மாணவர் அவர் வாசித்து காட்டுறாருன்னு வைங்க, அவர் வாசித்து காட்டினார்னு சொன்னால் அந்த ஆசிரியர் அப்ஜெக்ஷன் பண்ணலைன்னு சொன்னால் அந்த ஆசிரியரே தான் இந்த செய்தியை மாணவருக்கு சொன்னார் என்ற கருத்து வருங்கிறாங்கல்ல, அப்படி வரத்தான் செய்யுங்கிறாங்க. இந்த 3 பேரும் சொல்கிறாங்க. ஒரு ஆள் ஹசனு, ஹசன் பசரி கருதி இருக்கிறார்கள். ஓ சௌரியு, சுஃபியான சௌரி கருதி இருக்கிறார்கள். ஓ மாலிக்குன், மாலிக் இமாம், 4 இமாமில் ஒரு ஆளுங்கிறாங்கல்ல, அந்த மாலிக் இமாம் கருதி இருக்கிறார்கள். என்ன கருதி இருக்கிறார்கள்னா அல் கிராஅத்த, ஆசிரியர் முன்னால் ஓதி காட்டுவது. கிராத்துனா வெறுமனும் ஓதி காட்டுறது. இங்கே ஆசிரியருக்கு முன்னாடி ஓதி காட்டுவதை குறித்து அப்படி சொல்கிறாங்க. அல் கிராஅத்த, ஆசிரியர் முன்னால் ஓதி காட்டுவதை ஜாயிசத்தன், அது செல்லத்தக்கது, சரிதான். ஜாயிஸ்னா செல்லத்தக்கது, செல்லத்தக்கதாக கருதி இருக்கிறார்கள். அப்போ இந்த 3 அறிஞர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு ஆசிரியர் மாணவருக்கு அறிவிக்கிறது மட்டும் ஹதீஸ் கிடையாது. மாணவர் ஆசிரியர்கிட்ட வாசித்து காட்டி ஒப்புதல் பெறுவார்கள், அதுவும் ஹதீஸ் தான். ஆசிரியர் மாணவருக்கு ஒரு ஹதீஸை புதுசாக அவரே சொல்கிறாருன்னு வைங்க, அதுவும் அந்த ஆசிரியர் சொன்னதாக தான் அர்த்தம். மாணவர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸை ஆசிரியர்கிட்ட ஒப்புவித்து ஆசிரியர் கரெக்டு தான் என்று மறுப்பு சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாரையானால் அது செல்லத்தக்கது. செல்லத்தக்கதுன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அந்த ஆசிரியர் பேரில் இந்த மாணவர் அறிவிக்கிறாங்க, அது தப்பு கிடையாது அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஆள் ஹசனும், ஹசன் கருதி இருக்கிறார். ஓ சௌரியு, சௌரி கருதி இருக்கிறார். ஓ மாலிக்குன், மாலிக் எல்லாம் அத்துப்பு தான் கருதி இருக்கிறார்கள். என்னத்தை கருதி இருக்கிறார்னு கேட்டால் அல் கிராஅத்த ஜாயிசத்தன், கிராஅத்து செல்லத்தக்கது. கிராஅத்து என்றால் வாசித்து காட்டுதல்,
ஆசிரியர் மாணவருக்கு அறிவிக்காமல் மாணவர் ஆசிரியருக்கு ஓதி காட்டுதல். மாணவர் கிராத்துனா கிராத்து அல் முஹத்திஸுக்கு மாணவர் ஓதித்து காட்டுதல் என்பதை ஜாயிசத்தன் செல்லத்தக்கது என்று என்ன செஞ்சுருக்கிறாங்க, கருதி இருக்கிறார்கள். அப்படின்னு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த பாடத்தில் இவ்வளோ விஷயம் சொல்கிறார். இதில் இது வரைக்கும் உள்ள இன்னொரு ரிப்பீட் பண்ணிடுவோம், தொடர்ச்சி இருக்கிற இன்னொரு இது வரைக்கும் சொன்ன பாடத்தை பார்த்துக்கிறங்க. இது கொஞ்சம் ட்ரையாக இருக்கிற விஷயமா இருக்கிறதுனால பட்ட ஒரு பாடம். ஜாவுக்கு அர்த்தம் செய்ய தேவையில்லை. மா ஜா ஃபில் இல்மின்னா பாபுன் ஃபில் இல்மின்னு வச்சுக்கிறோங்க. கல்வி சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் வந்ததுன்னு இப்படி வார்த்தையை சேர்த்துக்கிறவாங்க. மாஜா ஃபில் இல்மி, மாஜா ஃபி சலாத்தி, தொழுகை சம்மந்தமாக வந்த பாடம்னா அப்படின்னு தமிழில் சொல்ல மாட்டாது. இந்த வந்தன்னு வர்றதை பூரா மைனஸ் பண்ணி விட்ருங்க தமிழுக்கு சொல்லும்போது. மாஜா ஃபில் இல்மின்னா பாபுன் ஃபில் இல்மின்னு அர்த்தம், கல்வி சம்பந்தமான ஒரு பாடம். ஓ கவுலிஹி தாலா, அல்லாஹ்வுடைய வசனம் சம்பந்தமான பாடம். அல்லாஹ்வுடைய வசனம் எந்த வசனம்? ஓ குர் ரப்பி சித்னி இல்மா என்ற வசனம் சம்பந்தப்பட்ட ஒரு பாடம் அப்படின்னு போட்டாரா. மேலும் போடுகிறாரு அல் கிராத்து ஒல் அருளு அலல் முஹத்திஸி. கிராத் என்றால் வாசித்து காட்டுதல், அருள் என்றால் எடுத்து காட்டுதல், ரெண்டுமே ஒன்று தான். அலல் முஹத்திஸி ஹதீஸ்க்கு பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியரிடம் போய் மாணவராக இருக்கக்கூடிய மாணவர், அல் கிராத்னா மாணவர்கள் ஓதி காட்டுதல், அருள் என்றால் மாணவர்கள் எடுத்து காட்டுதல். யாருக்கு? அலல் முஹத்திஸி ஆசிரியருக்கு எடுத்து காட்டுதல் பற்றிய பாடம்னு சொல்லிட்டு அதனுடைய கருத்தை கொண்டு வர என்ன கொண்டு வர்றாரு? ஒரு அல் ஹசனு, ஹசன் பஸ்ரியும், ராவுக்கு கடைசி அர்த்தம் செஞ்சுக்கிறோம், ஓ சௌரி சுபியான சௌரி அவர்களும், ஓ மாலிக் இமாம் அவர்களும் கருதியுள்ளார்கள். என்ன கருதியுள்ளார்கள் என்று கேட்டால் அல் கிராத்த மாணவர் ஆசிரியருக்கு ஓதி காட்டுவதை ஜாயிசத்தன் செல்லத்தக்கது என்று கருதியிருக்கிறார்கள். அவர் செய்யலாம். ஆசிரியர் பாடம் நடத்தினது தான் சொல்லணும்னு அர்த்தம் கிடையாது. மாணவர்கள் ஆசிரியர்கள்ட்ட ஒப்புதல் பெற்றார்களே ஆனால் அதையும் நம்ம எடுத்து சொல்லலாம்னு முடிச்சிட்டாரா. இன்னும் பாடமே முடியலை. பாடம் முடிஞ்ச பிறகு அந்த 63ஆம் ஹதீஸ் வரப்போகுது. இந்த பாட சம்பந்தம் இது கொஞ்சம் ட்ரையான சப்ஜெக்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் முன்பு லேசாக போனாலும் பரவாயில்லை. இதனுடைய தொடர்ச்சியை பார்த்து விட்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு என்ன செய்வோம், அந்த ஹதீஸை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.